ஹாய். இந்த வீடியோ ஒரு டெக்னிக் சார்ந்தது. ஆனா அதை டெக்னிக்னு சொல்றதை விட உங்களோட டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரிட்டண்டிங். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், ஆல்ரெடி அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு பொருளே நம்ம கிட்ட இல்ல, ஒரு நமக்கு பிடிச்ச எதுவுமே நம்ம கூட இல்ல, ஆனா அது எல்லாமே நம்ம கூட இருக்க மாதிரி வாழணும் அப்படின்னா அதுக்கு சில ஈஸியான விஷயங்கள் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதுவுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க ஜஸ்ட் கேட்கறதோட நம்ம நிப்பாட்டாம, ஏன் சொல்றாங்க, இதனால என்ன, சரி அவங்க சொல்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சா மட்டும்தான், அந்த லாஜிக்கெல்லாம் கேள்வி இல்லாம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்ற அந்த ப்ரிட்டண்டிங் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். அது என்னன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. நிறைய லெவல்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இருப்பகுதியில இருக்கிற ஒருத்தருமே அந்த மனதளவுல அடுத்தடுத்த படியில மேல ஏறி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல போறவங்க யாருன்னா நமக்கு தெரியாது பாக்குறத வச்சு. உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நான் சொல்ற விஷயங்களை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. முடியலனாலும் கண்டிப்பா ஒன் டே உங்களால முடியும். ஏன்னா இது எல்லாமே பை பிராக்டிஸ் மூலமா வர்றது தானே தவிர இது ஒன்றும் பெரிய ஒரு தீட்சை வாங்குறதோ இல்ல ஒரு முனிவர்கிட்ட போய் நம்ம ஒரு வித்தையை கத்துக்கிட்டு வர்றதோ இல்ல சித்தி அடையிறதோ அதெல்லாம் பெரிய காரியமெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸி ஆயிரும். ஆனா இதுல என்னன்னா, அந்த ப்ரிட்டண்டிங் அப்படிங்கறது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், அது தப்பு கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு விசுவலைசேஷன் கூட பண்ண வர மாட்டேங்குதுங்க, கண்ணை மூடினாவே எனக்கு நிறைய அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு காட்சிகள், அந்த இமேஜஸ் எனக்கு ப்ராப்பரா என்னால பண்ண முடியல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்கன்னா, மேபி முதல்ல நீங்க அந்த விஷுவலைசேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ரிட்டண்டிங்க்கு வரலாம். அதுக்காக ப்ரிட்டண்டிங்க்கு வரக்கூடாதுங்களா, எனக்கு விஷுவலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அந்த காட்சிப்படுத்துறத பழகினீங்கன்னா ஓகே. இப்ப நம்ம ப்ரிட்டண்டிங்குள்ள போறோம்னு வைங்களேன், நமக்கு என்ன அங்க ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பிளாக்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் இல்ல, அதை எப்படிங்க நான் இருக்கிற மாதிரி நினைக்கிறது அப்படிங்கறது அது ஒண்ணுதான். அதை தாண்டி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ப்ரிட்டண்டிங்கிறத யாருமே ஒரு மெத்தடாவோ ஒரு டெக்னிக்காவோ ட்ரை பண்ணாதீங்க. இப்ப நான் இன்னைக்கு காலையில இருந்து நான் பண்ண போறேன், நான் மதியத்துல இருந்து பண்ண போறேன், இல்ல இப்ப நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்சியஸாவோ இல்ல அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலாவோ இதை ஒரு மெத்தட் டெக்னிக் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வேணா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர அவுட் ஆஃப் த சர்க்கிள் இல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி நம்மளோட அந்த ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்பன்னா இது எல்லாமே ஒரு சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூனிவர்ஸ் என்னைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, சரிங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்தது, உண்மையாவே ஒரு விஷயம் நமக்கு ஆசைப்படுவோம் இது வேணும்னு. ஆனா என்ன ஆகும்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்துல அந்த விஷயத்துக்காக எழுதுறதோ இல்ல நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். சில விஷயங்களை நம்ம அடைஞ்சும் இருப்போம். திரும்ப அதே மாதிரியே வேற விஷயங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம்னு வைங்க. இப்போ அப்படியே ஒன்னொன்னுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு, நாட்கள் போயிரும், நம்ம லைஃப் இன்னும் எங்கேயோ இருக்கு. ஆனா நம்ம இன்னும் நம்ம இங்கதான் இருக்கோம். அவ்வளோ ஸ்பீடா நம்ம நினைக்கிறதையெல்லாம் அந்த ஏஜுக்குள்ள இல்ல அவ்வளோ சீக்கிரத்துல அட்ராக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குதான் என்ன பண்ணணும், இந்த ப்ரிட்டண்டிங் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். நான் அதனாலதான் சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்ல அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்க மனசளவுல என்ன ஆயிடும்னா அது ஒரு சாதாரணமான விஷயம்தான், ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிரும். அதை பத்தி நினைக்கும் பொழுது பெரிய பிரமிப்பா, ஐயோ இது எப்படி நமக்கு நடக்கும், இதெல்லாம் போய் நடக்குமா நமக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால ப்ரிட்டன் பண்ண முடியாது. எப்படி இருக்கும்னா, ப்ரிட்டன் நம்ம பண்ணுவோம், அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான், அது எவ்வளவு நேரம் கூட இல்ல, ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்ல நம்ம இருப்போம். திடீர்னு இது எப்படி நமக்கு கிடைக்கும், இதுதான் அவ்வளவு பெரிய விஷயமாச்சே, இல்ல நிஜமாவே இது நடந்துருமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வரும். இல்ல கொஞ்ச நேரம் நம்ம அந்த ப்ரிட்டண்டிங்கிறத நம்ம டைம் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு குட்டிக்காரனை மடிச்செல்லாம் ப்ரிட்டண்டிங் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பண்ணி முடிச்சா கூட
அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் லைஃபுக்குள்ள நம்ம போயிடுவோம். அந்த ரெகுலர் லைஃப்ல இருக்கிறது தாங்க ஒரிஜினலான எமோஷன். நீங்க பிரிட்டண்டிங்காக கொடுத்தது எல்லாமே வெறும் ஆர்டிஃபிஷியல் எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் எமோஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை தான் யூனிவர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட அந்த தி எண்டுன்னு இருக்கு இல்லையா, ஒரு இதுதாங்க கோல், எனக்கு இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துக்கிட்ட நம்மளால ஏன் போக முடியறது இல்லைன்னா, நம்ம மைண்ட் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கும். இது கிடைக்குமா, இது உனக்கு எப்படி கிடைக்கும், இது நம்மளால பண்ண முடியுமான்னு நம்ம ரிப்பீட்டடா அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதோட வழி என்னன்னா பழக்கம், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு சாதாரண விஷயம், நம்ம ஈஸியா அதை அட்ராக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு நீங்க வரணும். இது வந்து 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேங்க, நீங்க வந்து இது ஒரு மெத்தடாவோ டெக்னிக்காவோ பார்க்க கூடாது. 2வது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எப்படி வரணும்னா, அந்த ஆசையை பத்தி நீங்க ரிப்பீட்டிவா திங்க் பண்ணி அது கிடைச்சா உங்களால வந்து அதை வச்சுட்டு ஒரு ஹாப்பி லைஃபை தான் லீட் பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 1 கோடி ரூபா கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இது நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க வந்து எந்த ஐடியாவுமே இல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஃபேக்ட் அப்படி ஒரு நீடு கூட இல்லை, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்னமோ ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தான் கடன் இருக்குன்னு வைங்க, நான் கொண்டு வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டேன்னா நீங்க உங்களோட அந்த 10 lakhs 5 lakhs உண்டான விஷயத்த முடிச்சிருவீங்க. மீதி காசை எப்படி பண்றதுன்னு மேனேஜ் பண்ண தெரியாம நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன பண்ணலான்னே நமக்கு ஐடியா இருக்காது. இதுவே யூனிவர்ஸ் வந்து ஒரு 2 years எடுத்துக்கிறாங்க டைம். அந்த 1 crore நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 1 crore உங்களுக்கு வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதை எப்படி மல்டிபிள் பண்றது, இல்ல அதனால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்குமா, அதை வச்சு நீங்க எப்படி ஹாப்பியா இருந்துக்கிறது, உங்களை சுத்தி இருக்கவங்களை எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறதுன்னு இந்த மாதிரி பல டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த 2 years முடியும் போது நீங்க கேட்ட 1 கோடி ரூபா கேட்ட பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஒரு 1 crore நீங்க மேனேஜ் பண்ண தெரியாத ஆளா இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 1 crore மேனேஜ் பண்ண தெரியற ஒரு ஆளா நீங்க மாறினாதான் அந்த 1 crore உங்களுக்கு வருமே. அதுக்கான இந்த ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறணும். இடையில எனக்கு இது என்ன கிடைக்கல, இது எனக்கு அதை பண்ணல, எனக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படியெல்லாம் நீங்க யோசிக்காம அதுக்காக தயாராயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி மைண்ட் செட்ல இருந்து நீங்க வந்து இதை நான் பிரிட்டண்டிங்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு, ஆசைப்படுறது ரொம்ப தூரமா இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது, இல்லைங்க நான் என்னென்னமோ பண்றேங்க முடியலைங்க அப்படின்னா பிரிட்டண்டிங்குள்ள சும்மா வாங்க. அது கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க, அந்த ஒரு மைண்டை வந்து ரிலாக்ஸ் மோட்ல எவ்வளவு ஹாப்பியா, அதை வந்து நீங்க ரொம்ப ஆர்டிபிஷியலா கொடுக்கணும்னு இல்ல, ரொம்ப பாசிட்டிவா அப்படியே ஓவர் ஹை ஸ்பீடு ஃப்ரீக்வன்சில அப்படியே நீங்க உங்க மண்டை மேல இருந்து ஒரு பெரிய ஜிக்ஸாக் மாதிரி எல்லாம் ஒன்றும் நீங்க பவர் எல்லாம் கொடுக்க வேண்டாம். சும்மா நார்மலா ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அந்த எமோஷன் எப்படி உருவாகுது, இதை பத்தி நான் நினைக்கிறேன், இல்லாத ஒரு விஷயத்த நான் நினைச்சு பாக்குறேன், நினைக்கும் பொழுது என்னோட எமோஷன் என்ன விடுதா, நீ ஃபுல்லா நினைச்சு முடி அப்படிங்கிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுதா அப்படின்னு நீங்க தான் பார்க்கணும். ஒருவேளை அலோவ் பண்ணல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதை அலோவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கே டே டு டே லைஃப்ல அந்த ப்ராக்டிஸ் அதுல வந்துடும். நீங்க கேட்கிற ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி நீங்க பிரிட்டன் பண்ணணும்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, பிரிட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். எந்த விதமான கேள்விகளுமே வரக்கூடாதுன்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது, எந்த ரூலுமே கிடையாது. முதல்ல நீங்க பிரிட்டண்டிங்க்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொன்னு கூட ஈஸியா கூட நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஒரு 5 minutes 10 minutesக்கு உட்காந்து எழுதி இதை தான் நாம நினைச்சு பார்க்கலாம், இப்படி பண்ணி பார்க்கலாம், எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான் இல்லையா நம்ம லைஃப் மொத்தமாவே. ஸோ பிரிட்டண்டிங்கை இன்னும் ஈஸியாக்குற ஒரு ஃபைனல் ஸ்டெப்பா என்ன வச்சுக்கலாம்னா, ஃபுல் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நார்மலா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எழுதுங்க. எழுதிட்டு இதை நம்ம நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும், எழுதும் போதே உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் வந்து சொல்லும் இது எப்படி நடக்கும், நிஜமாவே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உள்ள இருந்து கேட்கும். அந்த கேட்கும் பொழுது நீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதை நினைச்சு பார்க்கும் பொழுதும் அதே கொஸ்டின்ஸ் வந்தாலும் கூட நீங்க என்ன சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லி அதை உங்களோட மைண்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? எடுத்த உடனே பிரிட்டன் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒரு பொருள் நமக்கு கூட இல்லை ஆனா இருக்கணும்னு நினைச்சு எழுத ஆரம்பிக்கிறீங்க, அதை எழுதும் போது இது உனக்கு இல்லை அது உனக்கு இல்லை எப்படி இது நடக்கும் அப்படின்னு உள்ள இருந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நீங்க எழுதும் போதே ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க பிரிட்டண்டிங்கா பண்ணும் பொழுது ஈஸியா இருக்கும்னு சொல்றேன் நான். ஸோ பிரிட்டண்டிங் பண்ணும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. அது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இவ்வளவுதான் இவ்வளவு உண்டுதான் அப்படிலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு புரிதல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற வரைக்கும் ஆயிட்டே இருக்கு. யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிதான் நம்மளோட ஹியூமன் மைண்டும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுங்க.
லைஃப்ல கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்ணுங்க. ஹேண்ட்லிங் ஆஃப் அந்த எப்படி சொல்றது, லைஃப் அப்படிங்கிறதே வந்துட்டு ஹாப்பியா வாழ்றோமா சோகமா வாழ்றோமாலாம் கிடையாது. வர்ற சுச்சுவேஷனை நமக்கு பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண தெரியுதா ஓரளவுக்கு, இவ்வளவுதான். ஸோ நீங்க ஆசைப்பட்டதை ரிட்டர்ன் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நடக்கும். தேங்க்யூ.